வணக்கம் அண்ட் வெல்கம் டு மெட்டாமைன்ஸ். மறுபடியும் ஒரு பாட்காஸ்ட் ரொம்ப பெரிய கேப்புக்கு அப்புறம் பண்ணுறோம். மெட்டாமைன்ஸில் வீடியோஸே போட்டு ஒரு பெரிய பிரேக் இருக்குது. அஃப்கோர்ஸ் ஒர்க் அண்ட் தென் வீடு மாற்றினது ஏகப்பட்ட சேஞ்சஸ் நடந்துகிட்டே இருந்துச்சு லைஃப்பில். ஸோ ரொம்ப நாள் கழித்து ஒரு பாட்காஸ்ட் அண்ட் வித்தவுட் லைக் நிறைய டிஸ்கஷன்ஸ் பண்ணணும்னு யோசித்து பைலப் ஆகிட்டே இருந்துச்சு. அதில் நிறைய பேர் கேட்ட டிஸ்கஷன் தான் இன்றைக்கி பண்ணணும்னு யோசிச்சிருக்கிறது. எஸ், இது ஒரு பாட்காஸ்ட் செட்டப்பாகவே ஆல்மோஸ்ட் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணிட்டோம். மேபி இப்போ ஒரு மைக் வச்சு ரெடி பண்ணியிருக்கோம். பட் மேபி கூடிய சீக்கிரம் 2 மைக் வச்சு ப்ராப்பர் பாட்காஸ்ட் செட்டப், ஏன்னா புது வீட்டில் அதுக்குண்டான ஓரளவுக்கு இருக்குது. இப்போது நாங்கள் ஷூட் பண்ணுற டைம் நைட்டு 9:30 மணி. ஸோ அதனால் மேக்ஸிமம் இருக்கிற செட்டப்ஸை வச்சு இந்த விஷயத்தை பண்ணியிருக்கிறோம். ஸோ அடுத்தடுத்த எபிசோட்ஸில் டெக்னிக்கலாகவும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணிடுவோம் அப்படின்னு நம்புகிறேன். எஸ், இப்போ எழில் சொன்ன மாதிரி நிறைய பேர் கேட்ட ஒரு டாபிக் தான். ஏன்னா அந்த அடலசன்ஸ் படத்தை பற்றி சீரீஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணுங்கள், இட்ஸ் அ மஸ்ட் வாட்ச் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. சினிமா கிச்சடியில் அதை பற்றி நான் ரிவ்யூ போட்டே ஒரு 1.5 மாதம் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக அந்த சீரீஸே நாங்களே ரொம்ப நாள் கழித்து தான் பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் நான் ரிவ்யூ போட்டு என்ன இவ்வளோ லேட்டாக போடுறேன் அப்படின்லாம் சினிமா கிச்சடியில் சொல்லியிருந்தாங்க, ஏன்னா அந்த வீடு மாற்றுறதெல்லாம். ஸோ அதை பற்றி நீங்கள் 2 பேர் டிஸ்கஸ் பண்ணுங்கள் அப்படின்னும் எனக்கு பர்சனல் மெசேஜும் போட்டிருந்தாங்க, கமெண்ட்லேயும் போட்டிருந்தாங்க. ஸோ அதனால தான் இது ஆல்மோஸ்ட் ஒரு ரீஸ்டார்ட் பண்ணுறதே அதை வச்சே ஸ்டார்ட் பண்ணலாமே அப்படின்றதான் பிளான். ஏன்னா ரொம்பவே அது பாதித்த ஒரு சீரீஸாக தான் இருந்தது. ஸோ அந்த அட்லசன் சீரீஸ் அது இப்போ ரொம்பவே என்னால் ரிலேட் பண்ணிக்க முடியுது. இப்போ ஏன்னா நான் வந்து ஒரு சில்ட்ரன்ஸ் ரைட்ஸ், ஸோ 18 வயசுக்குள்ளே இருக்கிற எல்லாரையுமே வந்து சில்ட்ரன் அண்ட் யங் பீப்புள் அண்ட் அவங்கள அடல்ட்ஸாக கன்சிடர் பண்ண மாட்டாங்க. இங்கே ரொம்ப அவங்களுக்கான ரைட்ஸை பற்றி ப்ரொமோட் பண்ணுறது, அவங்கள பாதுகாக்கணுன்ட்டு நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்துக்கிட்டே இருக்கிறாங்க ஸ்காட்டிஷ் கவர்மெண்ட்டில். ஸோ அதில் நான் பார்ட் ஆஃப் இட்டாக இருக்கேன்றதுல ரொம்ப பெரிய சந்தோஷம். இன்னொன்று இங்கே இருக்கிற இந்த மாதிரி, ஏன்னா இந்த அட்லசன்ஸில் ஒரு சின்ன பையன் அவன் கூட படிக்கிற ஒரு பொண்ணை வந்து கத்தியால் குத்திடுவான்றதான் அதோட மெயின் இது. அது ஒரு நம்ப முடியாத ஒரு விஷயமா இருக்கும். 12 வயசு 12 வயசு இருக்கிற குழந்தை அப்படி பண்ணிருச்சு அப்படின்றது தான் அதில் பெரிய ஷாக்கான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி சில கேசஸை நான் இங்கே ஒரு வாலண்டியராக நான் போயிட்டு அந்த கேசஸை ஹேண்டில் பண்ண போகிறேன் கூடிய சீக்கிரத்தில். ஸோ இங்கே சில்ட்ரன்ஸ் ஹியரிங் ஸ்காட்லாண்ட்னு அது ஒரு லீகல் சிஸ்டம் இங்கே இருக்குது. நம்ம ஊர்லேயும் இந்த மாதிரி ஒரு இதுக்கு ரிலேட்டடாக ஒரு சிஸ்டம் இருக்குது. அது வந்து டிஸ்ட்ரிக்ட் இதில் வந்து நம்மளோட கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸே வந்து அதில் இருப்பாங்க. அவங்க வந்து இந்த மாதிரி சில்ட்ரன் ரிலேட்டட் கேசஸ், அதாவது அவங்க வீட்டில் பிரச்சனையாக இருக்குது அந்த மாதிரி இருக்கிற கேசஸ், அந்த மாதிரி கேசஸ்லாம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு இருக்கிறாங்க. அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கறது, அவங்களுக்கு ஒரு சேஃப் பிளேஸில் கொண்டு போய் வைக்கிறது, அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் இருக்குது. இங்கே வந்து ஈவன் இந்த மாதிரி இந்த கத்தி குத்துற அந்த மாதிரி விஷயத்துக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு நெக்லிஜென்ஸு இல்லை குழந்தைய சரியாக கவனிச்சிக்காமல் இருக்கிறது, குழந்தைங்க சில சின்ன சின்ன க்ரைம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அந்த மாதிரி கேசஸ் கூட இந்த சில்ட்ரன்ஸ் ஹியரிங் ஸ்காட்லாண்ட்ன்ற ஒரு அமைப்பு மூலமாக வரும். ஸோ அந்த கேசஸ்க்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான தீர்ப்புன்னு சொல்ல முடியாது. இந்த குழந்தைய பத்திரமா இந்த இடத்துல வச்சுருக்கணும், இல்லை அந்த குழந்தைய வந்து எங்கே மூவ்மெண்ட் இருக்குது, ஏன்னா அந்த குழந்தைக்கும் ஆபத்து இருக்கக்கூடாது, மற்ற குழந்தைங்களுக்கும் ஆபத்து, மற்றவங்க யாருக்கும் ஆபத்து வந்துடக்கூடாதுன்னா அதை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு டைரக்ஷன்ஸ் கொடுக்குறதா இருக்கட்டும், அங்கே இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் மாதிரி இங்கே கவுன்சில்ஸ்னு சொல்லுவோம், அதுக்கு டைரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுக்குற மாதிரி ஆர்டர்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பொறுப்புன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதில் இப்போ நான் வந்து கூடிய சீக்கிரத்தில் அந்த வாலண்டியராக நான் போய் சேர்றேன் நான். ஸோ அதுக்கான ட்ரைனிங்கில் இருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கேசஸை பற்றி நிறைய இப்போ பார்க்குறோம், படிக்கிறோம், நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்குறோன்றனால இது ஐ தாட் ரொம்பவே ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சது. ஸோ ஓகே, இது இந்த மாதிரியான விஷயங்கள் இப்போ அந்த அடலசன்ஸ்லாம் அவனுக்கு வந்து ஒரு 13 வயசு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல்மோஸ்ட் எமையா வயசில் இருக்கிற ஒரு பையன் தான் அது. இந்த ஊரில் அந்த மாதிரி பசங்க நிறையா இருக்கிறாங்க. நம்ம ஊர்லேயும் இன்றைக்கி எக்ஸ்போஷர் அப்படின்றது இந்த ஏஜ் குரூப்பில் எல்லாருக்குமே ரொம்பவே இருக்குது. பிகாஸ் ஆஃப் இன்டர்நெட், சோஷியல் மீடியா இருக்குது. ஸோ இதே மென்டாலிட்டியோட தான் இந்த 13-14 வயசில் தான் வந்து ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் பசங்களாம் இருந்திருக்காங்களா, இதே மாதிரியான விஷயங்கள் இருந்திருக்காங்க. அப்போ நமக்கு தெரியாமல் இருந்துச்சு. இப்போ இந்த இன்டர்நெட் இருக்கிறனால தெரிஞ்சு இதே மாதிரியான ரவுடித்தனம் பண்ணுற பசங்க, இதே மாதிரி அக்ரெசிவாக இருக்கிற பசங்க 90ஸ்லேயும் இருந்திருப்பாங்க, 80ஸ்லேயும் இருந்திருப்பாங்க, ஏர்லி 2000 இருந்திருப்பாங்களா, இல்லை எப்படி? இல்லை அதாவது இருந்திருப்பாங்க. பட் ஆனால் இந்த நம்பர்ஸ் வந்து மேபி கொஞ்சம் முன்ன பின்ன இருந்திருக்கலாம். இந்த இதில் வந்து முக்கியமாக பார்க்கக்கூடியது வந்து என்னங்கன்னா அந்த ஃபேமிலி செட்டப்பை தான் பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ எந்த மாதிரி சில்ட்ரன் இந்த மாதிரி இவ்வளோ அக்ரெசிவான பிஹேவியருக்கு வர்றாங்க அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு கொஷின் மார்க்காக இருக்குது. இப்போ இங்கே யூகேயில் இந்த நைஃப் கல்ச்சர் வந்து இங்கே ரொம்ப பெரிய, நம்ம ஊரில்
ஏன்னா இங்கே யூஎஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி கன்னு வந்து ப்ரொடெக்ஷனுக்காக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த ஊரில் நைஃப் கல்ச்சர் ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்குது. அதாவது இங்கிலாந்து சைடில் இன்னும் ஜாஸ்தியாகவே இருக்குது. அப்படி அந்த கத்தியை வந்து முதல்ல அந்த ஒரு இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் சீரீஸ் கூட வந்திருக்குது. எப்படி இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய கத்தியெல்லாம் அந்த குழந்தைங்க நேரத்தில் தெரியாமல் எடுத்துகிட்டு வர்றது, அந்த மாதிரி விஷயங்களை பற்றிலாம் பேசுகிறாங்க. அதுதான் இப்போ ஓகே மேபி இதெல்லாம் முன்னாடி கிடச்சிருக்கும், ஆனால் ஒரு பயம் இருந்திருக்கும். இப்போ வந்து ஓகே இப்போ அந்த அக்ரெசிவ்னஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டா 2000s இப்போ 2025 அக்ரெசிவ்னா என்ன ரீசனாக இருக்க முடியும்? அது காரணம் அக்ரெசிவ்னஸ். அது என்னென்னா அப்போ இருந்த பாப்புலேஷனில் வந்து முதல்ல வந்து நம்மளை சுற்றி இருக்கிற சுச்சுவேஷனும் கொஞ்சம் வித்தியாசப்பட்டுச்சு. ஏன்னா இப்போ ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தை வந்து ஏதாவது ஒரு பிஹேவியர் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா பக்கத்தில் இருக்கிறவங்க கூட தே டூ அட்ரஸ் இட். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள், இது நீங்கள் கத்தி வரைக்கும்னா நான் போகலை, ஒரு குழந்தை 2 வீலர் எடுத்துகிட்டு வருது விச் இஸ் பிலோ த ஏஜ் வந்து, அதாவது 18 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிற ஒரு குழந்தை 2 வீலர் எடுத்துகிட்டு வருது அப்படின்னா நம்ம ஊரில் எத்தனை பேர் அதை கேள்வி கேட்போம் அப்படின்றது ஒரு பெரிய கொஷின் மார்க். ஸோ நம்ம வளர்ந்தப்போ அப்படி இருக்கும். ஒரு குழந்தை தனியாக போகுதுன்னா எங்கே போகிற, தனியாக எங்கே போகிற, யார் இருக்கா, யார் அப்பா அம்மா எங்கே, உன் கூட யார் வந்தாங்க, ஏன் தனியாக இருக்கிற. ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாம் நம்ம வந்து முன்னாடி கேட்போம். இப்போ வந்து அது ரொம்பவே கம்மியாயிடுச்சோ அப்படின்றது மாதிரி எனக்கு தோணுது. ஸோ வை ஷுட் ஐ ஆஸ்க் தட், இதனால ஏதாவது பிரச்சனையா அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப யோசிச்சுட்டு வி ரெஸ்ட்ரெயின் அவர் செல்ஸ் நிறைய நேரத்தில். அப்படி பார்த்து இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு குழந்தை 2 வீலர் எடுத்துகிட்டு போகுதுன்னா அந்த குழந்தைக்கும் பாதுகாப்பு கிடையாது. அந்த குழந்தை இப்போ யாரையும் இடித்தாலும் பிரச்சனை, அந்த குழந்தைக்கும் ஒரு பிரச்சனை. அந்த குழந்தைக்கு ஏதாவது ஆக்சிடென்ட் ஆச்சுனாலும் உயிரில் எவ்வளோ பெரிய முக்கியமான ஒரு விஷயம், அது பிரச்சனையாகும். இங்கே வந்து அந்த மாதிரி ஒரு நெக்லெக்ட், அதுதான் நெக்லெக்ட்னு சொல்லுவாங்க. லா இருக்கிறதுனால அவங்க எடுத்துகிட்டு போக முடியாது, லா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறதுலாம் எடுத்துகிட்டு போக முடியாது. நம்ம ஊர்லேயுமே இப்போ பேரண்ட்ஸை பிடிக்கிறாங்க இப்போ எல்லாம் சில இடத்துல, நாட் ஆனால் அந்த மாதிரி. ஏன்னா இப்போ ஸ்கூல்லேயே பைக் கொண்டு வர பசங்க இருக்காங்க. அதுவும் இப்போ 15-16 வயசில் நம்ம ஒரு ரேஷ் டிரைவிங் ஓடுற, பயங்கரமான ரேஷ் டிரைவிங் பண்ணுறவங்க, அதனால் ஆக்சிடென்ட் ஆனவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இப்போது ஓகே இப்போ அதிகமாக இருக்குது, முன்னாடியோட இப்போ அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம டெஃபினட்டாக ஒத்துக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த அக்ரெசிவ்னஸும் ஏன்னா அவங்களுக்கு மேபி ஃபேமிலி, அவங்க எக்ஸ்போஷர், அவங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள், அவங்க வந்து இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது, சினிமா, கேம்ஸு, பியர் ப்ரெஷரும் ஜாஸ்தி இருக்குது. அதாவது நம்ம இருந்த உலகம் வந்து கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சு. அதாவது பக்கத்தில் இருக்கிற பையன், இல்லை பக்கத்து தெருவில் இருக்கிற பையன், இல்லை ஸ்கூலில் படிக்கிற பசங்க, இந்த இன்ஃப்ளூயன்ஸ் இருந்துச்சு. டிவியில் ஹீரோஸ் வர்ற இன்ஃப்ளூயன்ஸ் இருந்துச்சு. இப்போ வந்து உலகத்தில் எங்கேயோ இருக்கிறவன் வேற. அதுவும் இந்த கோவிட்ல தான் இருக்கிற மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கேசஸும் இங்கே ஜாஸ்தியாச்சு, பிரச்சனையும் ஜாஸ்தியாச்சுன்னு கண்டுபிடிச்சாங்க. ஏன் அப்படின்னா யூ ஆர் எக்ஸ்போஸ் டு சோ மச் ஆஃப் கண்டென்ட். அப்போ உலகத்தில் எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல இருக்கிறவனும் நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்கிறான்றது அதில் நல்லாவே பார்க்க முடிஞ்சது. ஸோ தட் இஸ் ஒன் மேஜர் ப்ராப்ளம் அதில் இருக்கு. இந்த அடலசன்ஸில் வந்து அவன் வந்து ஒரு விஷயம் அதை அந்த குத்திட்டு அவன் இல்லைன்னுமா, அதுக்கப்புறம் அவன் தான் பண்ணான் அப்படின்னு தெரிஞ்சிடும். அதுக்கு அந்த பின்னாடி இருக்கிற காரணம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் தான். ஸோ அந்த பொண்ணு வந்து இவனை வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, அவன் வந்து ஒரு கிட்டத்தட்ட யூ ஆர் நாட் அ மேன்ன்ற ஒரு ஆங்கிளில் திட்டி இருக்கும். இதில் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ஒரு ஃபேக் மாஸ்குலினிட்டியை வந்து ரொம்பவே ப்ரமோட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதாவது விச் இஸ் நாட் ட்ரூ. ஃபேக் ஃபெமினிசமும் எந்த இதுக்கும் பிரயோஜனம் கிடையாது. ஃபேக் மாஸ்குலினிட்டியை ப்ரொமோட் பண்ணிகிட்டே இருக்க. நீ ஆம்பளையாக இருந்தால் இதெல்லாம் பண்ணணும், நீ ஒரு ஆம்பளையான ஒரு கேள்வி கேட்டாலே ஒரு பெரிய பிரச்சனை தான். ஸோ அந்த ஏஜில் தான் அவங்க அந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் மாறி, அது ப்ரீடீனே ஒரு பெரிய ஆபத்தான ஒரு விஷயம். நம்ம டீனேஜ் வரைக்கும் போகிறத விட ப்ரீடீனே ஒரு 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 2 வயசுக்கும் முன்னாடி இருக்கிறதே இப்போ பிரச்சனையாக தான் இருக்குது. ஸோ அது இன்னும் கொஞ்சம் ப்ரீபோன் தான் ஆயிடுச்சு. நீங்கள் வந்து அந்த பசங்களோட அந்த ஜெண்டர் பற்றின விஷயங்கள் வந்து முன்னாடி இருந்தே கொஞ்சம் மாற ஆரம்பிக்கிறப்போ, ஸோ அது ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குது. நமக்கு அவ்வளோ எக்ஸ்போஷர் இல்லாதனால தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் திங் அது. ஸோ இந்த பசங்க எக்ஸ்போஷரும் இருக்குது. அதாவது மேன்னா இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட எக்ஸ்போஷர் அது சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அது நிஜமா பொய்யா, அது ஃபேக்கா,
சொல்கிறவனோட credibility என்ன இது எதுவுமே தெரியாமல் அதை பார்த்து 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 இவங்க வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. எஸ்பெஷலி நம்ம நிறைய தடவை வீடியோ போட்டிருக்கோம், மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஆண்ட்ரூ டைட் மாதிரி ஆட்கள் இந்த ஊர்லேயும் இந்த பசங்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு இன்ஃப்ளூயன்சராக தான் இருந்து அவர் அந்த ஆளை பற்றி நம்ம நிறைய வீடியோ மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். லைக் அவர் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கிறாரு, அவர் வந்து ஒரு செக்ஸ் டிராஃபிக்கிங்கில் இருந்திருக்கிறாரு, ஹியூமன் டிராஃபிக்கிங்கில் இருந்திருக்கிறாரு, அண்ட் ஹீ இஸ் பீங் அரெஸ்டட் ஆல்சோ. லைக் அந்த மாதிரி இருக்கிற ஒரு பர்சன். ஃபேக் மேஸ்குலினிட்டி, பையன்னா இப்படி தான் இருக்கணும், பொண்ணுங்களை அடக்கி ஆள் தெரிஞ்சவன் மட்டும்தான் ஒரு மேன் அப்படின்றத திரும்ப திரும்ப சொல்கிறது. அண்டு இந்த குழந்தைங்களோட டிஜிட்டல் உலகமே வேறையா தான். இந்த இதுல ரொம்ப முக்கியமா ஆச்சரியமா பார்க்கக்கூடிய விஷயம் அந்த ஹோல் எபிசோட்லயே காமிப்பாங்கல்ல, அவங்களுக்கு என்ன பேசிக்கிறாங்க, அந்த ஸ்லாங் புரியாது, அவங்க யூஸ் பண்ணுற அந்த பிளாட்ஃபார்ம் வேறு, அதுக்குள்ளே அவங்க நடக்கிற கான்வர்சேஷன் எல்லாமே அந்த பேரண்ட்டு, டீச்சர், போலீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஆச்சரியமாக தான் இருக்கும். ஸோ இன்னைக்கு தேதிக்கு அந்த நம்ம ரியல் வேர்ல்ட்லேயும் அதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது. அது எவ்ரிபடி, நம்மளாக இருக்கட்டும், நம்மள மாதிரி பேரண்ட்ஸு, இப்போ இமையாக இருக்கிற அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுகிறப்பே என்ன இது அப்படின்னு சில விஷயங்கள் புரியாமல் தான் இருக்கும். ஓகே, இப்போ அடுத்த ஒரு முக்கியமான கேள்வி வருதுன்னா, இப்போ இதை பார்த்துட்டு நம்ம ஊர்ல இருந்து ஒரு கேள்வி வந்துச்சு. ஏன்னா நமக்கு ஒரு பயம் இருக்கும், நம்ம ஊர்ல இருக்கிற அடலசன்ஸை பார்த்துட்டு என்ன உங்க ஊர்ல எல்லாம் இப்படி இருக்கு, இது மோசமா தானே இருக்குது. இல்லை அதான் இப்போ வந்து யூகேல இவ்வளோ மோசமாக இருக்குமா ஸ்கூல்ஸு. அப்போ அங்கே படிக்கிற பசங்க, இந்தியன் பசங்க எல்லாம் இவ்வளோ அவங்களும் அந்த கல்ச்சருக்கு ஸ்பாயில் ஆயிடுவாங்க அப்படின்னு ஒரு பயம் வந்து இங்கே இருக்கிற பேரண்ட்ஸ்க்கும் இருக்குது, அங்கே இருக்கிறவங்களுக்கும் இருக்குது. அப்போ அந்த ஊர் அவ்வளோ மோசமாக இருக்கா, இந்த ஸ்கூல் பசங்கள்லாம் இவ்வளோ, ஏன்னா அதில் வேப் பிடிக்கிறது காமிப்பாங்க, அதாவது சிகரெட் பிடிக்கிறது காமிப்பாங்க. ஸோ இதை எப்படி இந்தியாவில் இருக்கிறவங்க பார்க்கலாம்? இந்தியாவில் இல்லைன்னு சொல்லலாமா? இல்லை கண்டிப்பாக நான் அதை ஒத்துக்கவே மாட்டேன். ஏன்னா இப்போ ரொம்ப மோசமாயிட்டு இருக்கிறது. கேரளாவில் பார்த்தீங்கன்னா ட்ரக் யூசேஜ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. எஸ்பெஷலி த அடலசன்ட் சில்ட்ரன் வந்து டீனேஜர்ஸ்க்கு ஈஸியாக ட்ரக்ஸ் கிடைக்குது. நீங்கள் வந்து ஈவன் ஒரு பைக்கில் வந்து டெலிவர் பண்ணிட்டு போகிற அளவுக்கு, எப்படி நம்ம ரேபிடோ டாக்ஸி மாதிரி டெலிவர் பண்ணுறது அதெல்லாம் வந்துருச்சுன்றாங்க. வேப்பிங் வந்து இட் ஹஸ் பிகம் ஸோ பாப்புலர். ஏன்னா அது ஒரு ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட் ஆயிடுச்சு. இட் இஸ் ஸோ அன்ஃபார்ச்சுனேட். என்னென்னா சிகரெட்டை வந்து நம்ம மோசம்னு சொல்லிட்டு இருந்தோம், ஆனால் அந்த சிகரெட் பேக்கெட்டை பார்த்தாலே நமக்கு வந்து ஒரு அருவறுப்பு தக்க ஒரு விஷயமா அது இருந்துச்சு. அதை அட்வர்டைஸ் பண்ணிட்டு இருந்தோம், இது பண்ணக்கூடாதுன்ட்டு. ஆனால் நிஜமா அந்த வேப்பை பார்த்தா நோபடி வில் ஃபீல் தட் ஓகே இது அப்படிலாம் எவ்வளோ ஃப்ளேவர்ஸ். ஏன்னா நம்ம 2 பேரும் அந்த கோஆப் நாங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணுறப்போ அது அத்தனை ஃப்ளேவர்ஸ் அதில் வச்சுருப்பாங்க. அதில் மேங்கோ, வாட்டர்மெலன், இது எல்லாமே கலர் கலராக, அது கலர் பேக்கேஜிங்கோடு இருக்குது. ஸோ அந்த பேக்கேஜிங் எல்லாம் பார்த்தா அந்த குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக அடல்ட்ஸே யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஓகே சிகரெட் யூஸ் பண்ணாங்கன்னா ஸ்மெல் வரும், இது கண்டுபிடிக்க முடிய மாட்டேங்குது. இந்த குழந்தைங்க வச்சிருக்கிறாங்களா இல்லையான்றது கண்டுபிடிக்க முடியலை. இப்போ இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா, இப்போ யூகே கவர்மெண்ட் வந்து என்ன சொல்லிருச்சு, நோ பேன் பண்ணுறோம், இந்த அதாவது சிங்கிள் யூஸ் வேப்ஸை இந்த ஜூன் 1ஆம் தேதியிலேருந்து பேன் பண்ணியிருக்காங்க, சிங்கிள் யூஸ் வேப்ஸை. ஏன்னா அது வந்து அந்த குழந்தைங்களுக்கு பேரண்ட்ஸ் மூலமாகவோ இல்லை பெரிய கொஞ்சம் வயது கொஞ்சம் கூட இருக்கிற அடல்ட்ஸ் கிட்டேருந்து கிடைக்கிது அது. ஸோ அதை பேன் பண்ணுறோம், முற்றிலும் பேன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த ஊரில் நீங்கள் ஐடி இல்லாமல் தே கேனாட் பை எனி இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எதுவுமே இந்த குழந்தைங்களால டைரெக்டாக போய் வாங்க முடியாது. அஃப்கோர்ஸ் தேர் ஆர் பாசிபிலிட்டிஸ். ஏன்னா பேரண்ட்ஸ் வீட்டில் வச்சுருக்குறாங்க, இல்லைனா அண்ணன் அக்கா யாராவது வீட்டில் வச்சுருக்கிறாங்கன்னா தீஸ் கிட்ஸ் தே ட்ரை டு யூஸ் இட். அண்ட் ஸ்மெல்லு தெரிய மாட்டேங்குதுன்றது தான் இதில் ஒரு பெரிய கொடுமையான விஷயம். இப்போ நம்ம ஊரா இந்த ஊரா எது 2 ஊர்லேயுமே கிடைக்குது. இல்லை கிடைக்குதுன்னு சொல்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸோட அந்த அக்ரெசிவ்னஸ், அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்கிற விஷயங்கள், ரொம்ப தப்பான விஷயங்கள். இப்போ உதாரணத்துக்கு இப்போ நிறைய நம்ம ஊர்லேயும் இதே மாதிரி ரவுடித்தனம் பண்ணிக்கிட்டு நான் வெட்டுவேன், குத்துவேன். நம்ம ஊரில் பார்ப்பல போலீஸ் ஸ்டேஷன் வாசல்லையே கத்தி வச்சுட்டு ரீல்ஸ் போடுறேன்ற பேர்ல வந்து இன்னைக்கு நியூஸ்ல நம்ம ஊர் நியூஸை பார்த்துட்டே இருக்கிறப்போ யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்து கத்தியை வச்சுட்டு, அவ்வளோ பெரிய கத்தி வச்சுட்டு எல்லாரையும் போக வர அவங்கள யாரையும் ஹார்ம் பண்ணலனாலும் they were literally scaring them. அண்ட் இப்போ ரீசெண்டாக இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் நம்ம கர்நாடகாவில் நடந்திருக்கு. இதே வயசுக்கு உரிய ஒரு 7வது 8வது படிக்கிற குழந்தை, அது 1 வயசு கூட இருக்கிற ஒரு பையனை வீட்டில் கேம்ஸ் விளையாடுறப்போ they had some fight அண்ட் கத்தி வச்சு குத்திட்டான். அந்த போலீஸ் வந்து அந்த பையனை கூட்டிகிட்டு போகிறப்ப அவன் கெஞ்சுறான், நான் ஏன் எங்கள் அம்மா கூட இருக்கக்கூடாது, எங்கள் அம்மா கூட தானே இருக்கணும், இதுக்கு எதுக்கு என்னை அரெஸ்ட் பண்ணுறீங்கன்ட்டு. லிட்டரலாக வீட்டில் இருக்கிற கத்தி எடுத்து அவன் ஸ்டாப் பண்ணி கொண்டிருக்கான். இது எங்கேயோ நடக்கல, நம்ம இந்தியாவில் தான் நடந்திருக்கு. ஸோ இந்த பையன் வந்து குத்திட்டான், இது வந்து கோவத்தில் குத்திட்டான் அப்படின்றப்போ
ஓகே, இது எது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருக்கும்? வீடா இல்ல சோஷியல் மீடியாவா இல்ல அவனோட அக்ரெசிவ்னஸ், இல்ல ஜெனரலா அவனோட நேச்சுரலான பிஹேவியரா அதுதானா? இல்ல அப்படி சொல்லி நம்ம வந்து ஒதுங்கி போயிட முடியாது. இதை வந்து சோஷியல் மீடியா ஹஸ் காட் அ வெரி பிக் இன்ஃப்ளூயன்ஸ். ஏன்னா நம்ம சோஷியல் மீடியாவில் நீ கெத்து காமிக்கிறதுன்றது ஒரு பெரிய விஷயமா இருக்குது. பவர் இதுதான், யார் சூப்பராக இருக்கிற இந்த ஊரில் அந்த நைஃப் கிரைம் பற்றி ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு வீடியோ, அது எஸ்பெஷலி சின்ன பசங்க அண்ட் டீனேஜர்ஸ் வச்சிருக்கிற அந்த கத்தியை பற்றி அவங்க எப்படி அவங்க ஏன் வச்சிருக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் பற்றி கேட்டப்போ அதில் ஃபஸ்ட்டு அந்த ஒரு பையன் சொல்கிறான், எனக்கு வந்து நான் கத்தி நான் ஃபஸ்ட்டு எதுக்கு எடுத்துகிட்டு போனேன் அப்படின்னா எனக்கு ப்ரொடெக்ஷன் வேணும். ஏன்னா என்னைய வந்து வம்பிழுக்கிறாங்க, புள்ளி பண்ணுறாங்க, அண்ட் ஐ நீட் சம் கைண்ட் ஆஃப் ப்ரொடெக்ஷன். இந்த புல்லிங்கிறது எல்லா ஊர்லேயும் எல்லா இடத்துலையும் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. எல்லா வயசு குழந்தைங்களுக்கும் நடந்துட்டு தான் இருக்குது. அங்கே தான் ஒரு ப்ரொடெக்ஷனுக்காக எல்லா ஊர்லேயும் இருக்கின்றப்போ அங்கே ஆட்டோமேட்டிக்காக ஒரு கிளாசிஃபிகேஷன் வரும். நம்ம ஊரில் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க, ஓகே இந்த ஊர்லேயும் இது வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்க பப்ளிக் ஸ்கூல்ஸில். ஸோ நம்ம ஊர்லேயும் இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற உங்கள்கிட்ட மட்டும்தான் வருதா? ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கே ஒரு கிளாஸ் செக்ஷனும் அங்கே ஆட்டோமேட்டிக்காக பிரியுது. நம்ம ஊரில் ப்ரைவேட் ஸ்கூல்னால் மேபி படித்த அப்பா அம்மா இருக்கிறாங்க, இல்லை ஓரளவு ஒர்க்கிங் கிளாஸ் இருக்காங்க, இங்கேயும் இருக்கிறாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் மோர் வந்து கொஞ்சம் எக்கனாமிக்கலாக கொஞ்சம் பின்தங்கிய வகுப்பில் இருக்கிறவங்க வந்து அரசு பள்ளியில் நிறைய பேர் படிக்கிறாங்க. ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு இதெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி இன்றைக்கி சோஷியல் மீடியா ப்ளஸ் இது ரெண்டும் சேர்ந்து பாதிக்கப்படுது அப்படின்னு நம்ம அதாவது ஜெனரலைஸ் பண்ண முடியாது. ஆனால் சொல்லலாமா? அப்படி இல்லை சொஃபிஸ்டிகேட்டட் ஆஃப் புல்லிங் தான் மேபி இருக்குது. புல்லிங்கே இல்லைன்னு சொல்ல முடியாது. இங்கே இருக்கிற ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்லேயும் புல்லிங் நடக்க தான் செய்யுது. அந்த பசங்களுக்குள்ளே இருக்கிற புல்லிங் வந்து என்னென்னா அவ்வளோ பே பண்ணி ஒரு இடத்துக்கு போகிறப்போ, நம்ம ஊர்லேயும் சொல்கிறேன் ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் லேக்ஸ் கணக்கில் பே பண்ணுறோம். இங்கேயும் லட்சக்கணக்கான அவங்க வந்து இமீடியட்டாக பேரண்ட்டை கூப்பிட்டு என்ன ஏதுன்னு கேட்குறதா இருக்கட்டும், அந்த ஸ்கூலில் அந்த குழந்தையோட இதை வந்து இமீடியட்டாக அட்டன் பண்ணிடுவாங்க. ஏன் பண்ணுது இந்த குழந்தை, அந்த பேரண்ட்டுக்கிட்ட கூப்பிட்டு பேசுகிறதா இருக்கட்டும், ஸ்கூல்லேருந்து வெளியில் எடுக்கிறது ரெக்கமெண்ட் பண்ணலாமா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டைரெக்டாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு. ஆனால் இவங்க அதே ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கிற பசங்க மேபி தப்பான மேபி கொல்ல மாட்டாங்க, ஆனால் போதைக்கோ இல்லை ட்ரக்ஸோ இல்லை எக்ஸ்போஸ் ஆயிடுவாங்க. அது பாசிபிலிட்டி நிறைய. அது அந்த இடத்துல மட்டும்தான் இருக்குன்னு அவசியம் இல்லை. நீங்கள் வந்து இப்போ அதோட அவைலபிலிட்டி கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அது இங்கேன்னு இல்லை, நம்ம ஊர்லேயும் ஜாஸ்தியாக தான் செய்யுது. ஏன்னா டாஸ்மாகோட அதுலேருந்து கிடைக்கிறது வந்து நம்ம ஊரில் போய் யூனிஃபார்ம் போட்டு போனால் தான் அந்த பசங்க அந்த வயசு பசங்கன்னு தெரியுமா இருக்கும். நிறைய நேரத்தில் தெரியறதுக்கான வாய்ப்பு இல்லை. கொஞ்சம் பெரிய பசங்களாக இருக்கிறாங்கன்னா போய் வாங்கிட்டாங்கன்னா தே ஸ்டில் யூஸ் இட். ஸோ இட் இஸ் நாட் லைக் கிடைக்காம இருக்குன்னு சொல்லவே முடியாது. நம்மளே வீடியோஸ் பார்த்துருக்குறோம். இந்த ஊரில் ஐடி கேட்பாங்க, நீங்கள் வந்து ஸ்ட்ரிக்டாக அதை ஃபாலோ பண்ணுறாங்க. கடைகளில் டைரெக்டாக வாங்கி கொடுக்கணுன்னா லைக் அடல்ட்ஸ் ஆர் அந்த கொஞ்சம் ஒரு யங் அடல்ட்டாக இருக்கிறவங்க வாங்கி தர முடியுமே தவிர கிட்ஸ் கேன் நெவர் கெட் தட் ஈஸிலி. இங்கே அதை வாய்ப்பே கிடையாது. இங்கே டேரெக்டாக போய் நமக்கே பார்த்துருக்குறோம். ஸோ அப்போது ஓவராலாக இதில் வந்து இந்த இப்போ அடலசன்ஸ் மாதிரியான ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கு காரணம் வந்து எது ஃபஸ்ட்டு சொல்லலாம்? சோஷியல் மீடியாவா, இல்லை ஃபேமிலியா, இல்லை பியர் ப்ரெஷரா, இல்லை எல்லாமே சேர்ந்தா? எதுதான் இதில்? இல்லை பியர் ப்ரெஷர்ன்றதுல வந்து என்னென்னா அந்த ஒன்று வந்து அந்த குரூப்போட இருக்க முடியல. ஃபேமிலி ஜெனடிக்ஸ்லேயே இது இருக்குது. ஆனால் நம்ம அதை சொல்லிட்டு தப்பிச்சு போயிட முடியாது. அதில் இப்போ இந்த குழந்தைங்க வந்து ஒரு நம்ம எல்லாருமே வந்து எப்படி இருந்திருக்கிறோம், ட்ரைபல் ஒரு குரூப் ஆஃப் பீப்புளாக தான் இருந்து நம்ம வந்து அது குரூப்பில் இருக்கிறப்ப நமக்கு ஒரு பாதுகாப்பு உணர்றோம். அந்த குரூப்பில் நம்மளை வந்து ஒதுக்கிட்டாங்க அப்படின்னாலே நமக்கு அடல்ட்ஸே நம்மளால இன்செக்யூரிட்டி வரும். நம்ம எதையாவது செஞ்சு நம்மளோட இதை நிரூபிக்கணும். ஐ எம் அபேண்டன்ட், இல்லைன்னா என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, அபேண்டன் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு இது வந்து நிஜமாவே ஒரு ஃபிசிக்கல் பெயின் மாதிரி அதுக்கு ஈக்குவலண்ட்டாக வந்து ஃபீல் ஆகும். ஆஸ் அடல்ட்ஸ் நம்மளுமே இங்கே ஃபீல் பண்ணியிருக்கிறோம். ஸோ அப்போ இந்த குழந்தைங்களுக்கு அந்த ரிஜெக்ஷனை அவ்வளோ ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியாது. அதுவும் இந்த அடலசன்ட் மாதிரி ஒரு ஏஜில் இருக்கிறப்போ அவங்க ஹார்மோன்ஸ் அவ்வளோ சேஞ்சஸ்க்கு உள்ளாகுது. அதுவும் இல்லாமல் அவங்க பிரெயின் கம்ப்ளீட்டாக டெவலப் ஆகிருக்காது. அவங்களுக்கு வந்து அந்த ஒரு யோசித்து முடிவெடுக்கணும் அப்படின்றது இன்னும் கம்ப்ளீட்டாக டெவலப் ஆகிருக்காது. அது இந்த ஃப்ரண்ட் ஏரியாவில் இருக்கிறது அந்த பிரெயின் கம்ப்ளீட்டாக டெவலப் ஆகிருக்காது. ஸோ இம்மீடியட்டாக ஒரு ஆபத்து அப்படின்னா இம்மீடியட்டாக ஒன்று தப்பிச்சு ஓடுறதா இருக்கும், இல்லைனா சண்டை போடுறதா இருக்கட்டும், இல்லைனா அப்படி ஃப்ரீஸ் ஆகி நிற்கிறதா இருக்கும். இந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ் தான் இருக்குமே தவிர
அந்த யோசிச்சு இது நிஜமா இல்லையா அப்படின்ற அந்த இது வந்து இந்த குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகே, அப்படி இருக்க பட்சத்தை என்னதான் சொல்யூஷன் இதுக்கு? ஏன்னா அவங்களால முடிவெடுக்க முடியாது, ப்ரெஷர் இருக்குது, புள்ளி பண்ணுறாங்க, ஒன்று எதிர்க்கணும், இல்லை அவனால் குத்தக்கூடாது, இவ்வளோ என்ன அவன் வந்து ஒன்று அவன் டிப்ரெஷன் மோடு போவான், இல்லை தனித்து விடப்படுவான். நீங்க அப்ப ஃபேமிலி என்ன பண்ணுதுன்றதா முதல் விஷயம் தப்பான நான் பழக்க கேக்குறேன். வழக்கங்களுக்கு அடிமையாவான். இல்ல ஃபேமிலி என்ன பண்ணுதுன்றதுதான். இப்போ நம்ம வந்து நிறைய நேரத்துல இதை பத்தி பேசியிருக்கோம், ஆர்கியூவும் பண்ணியிருக்கோம். அதாவது என்னன்னா, ஒரு 17 வயசு பையன் வந்து ஒரு தப்பு செஞ்சா அவனை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்றதுல கொஷின் பண்ணுறோம். ஸோ இந்த ஊரில் இந்த மாதிரி ஒரு ஹீனியஸ் கிரைம், அதாவது ஒரு கொலை மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறப்போ அந்த மாதிரி ஒரு 17-18 வயசுனா ஓகே, அப்போனா தே மைட் பி அரெஸ்டட். ஆனால் இங்கே வந்து அதுக்கு கம்மியாக இருக்கிற ஒரு குழந்தையா இருக்குது, ஒரு 10 வயசோ நீங்கள் சொல்கிற மாதிரி 11 வயசு குழந்தைய வந்து இந்த மாதிரி ஒரு ஹீனியஸ் கிரைம் பண்ணுறப்போ அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் வைக்கிறது கிடையாது. ஸோ தே ஹாவ் டு பி ரீஹாபிலிட்டேட்டட்ன்றது தான் இங்கே இருக்கிறது. ஸோ நீங்கள் அது அதுக்காக தனியாக கொண்டு போய் வச்சுருவாங்கன்னா கிடையாது. அது வந்து அதுக்கேற்றாப்புல அவங்களுக்கான ப்ரொடெக்ஷனை கொடுத்து அந்த குழந்தைய எப்படி சரி பண்ணுறதுன்னு தான் பார்க்குறாங்க. ஏன்னா அந்த ஒரு குழந்தை வந்து அந்த வயசில் பண்ணுதுன்னா அந்த பேரண்ட்ஸ் சுற்றி இருக்கிற பேரண்ட்ஸ் வந்து பேரண்ட்ஸும் சரி சொசைட்டியும் வி ஆர் ரெஸ்பான்சிபிள்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்ட வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம். ஏன்னா அந்த குழந்தை அப்படி பிஹேவ் பண்ணுதுன்னா அந்த குழந்தைக்கு முதல்ல இந்த மாதிரி ஒரு விஷயம் கிடைக்கிறதுக்கு யார் காரணம்? ஒரு கத்தியோ ஒரு ஆயுதம் அவளை ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுறதுக்கு யார் காரணம்? ஆஸ் பேரண்ட்ஸ் வி ஹவ் கிவன் தட். அந்த குழந்தைக்கு இப்படி ஒரு மன ரீதியாக ஒரு பிரச்சனை இருக்குன்றத எந்த வித கவனமும் இல்லாமல் ஒரு பேரண்ட் இருக்கிறோம் அப்படின்னா தட் இஸ் அகெயின் பேரண்டல் மிஸ்டேக் தான். இது வந்து நெக்லெக்டில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ஊரில் நெக்லெக்ட்ன்றது இருந்துச்சுன்னா அந்த பேரண்ட்ஸ் கிட்டேருந்து ரொம்ப பெரிய இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சு, அந்த குழந்தைய கொண்டு போய் வேற ஒரு ஃபாஸ்டர் கேரில் இல்லைன்னா ஒரு ஹோமில் கொண்டு போய் வச்சிருவாங்க. அங்கே தான் அந்த குழந்தை வளரும். ஸோ ஏன்னா அந்த குழந்தைய பார்த்துக்கிற அளவுக்கு இந்த பேரண்ட்டுக்கு அந்த அளவுக்கு ஒரு இது இல்லை. ஸோ நிறைய நேரத்தில் இங்கே நடக்கிறப்போ அந்த பேரண்ட் வந்து ஒரு ட்ரக் அப்யூஸில் இருக்கலாம், இல்லை சப்ஸ்டன்ஸ் அப்யூஸில் இருக்கலாம், அந்த மாதிரி இருக்குது, இல்லை ஒரு புரோக்கன் ஃபேமிலியாக இருக்குது. ஏன்னா அவங்களே பிரச்சனையில் இருக்கிறப்ப அவங்க அந்த குழந்தைய பார்த்துக்கிற நிலைமையில் இல்லைன்னு அர்த்தம். ஸோ அதுக்கான வாய்ப்புகள் நிறைய நேரத்தில் இருக்குது. ஸோ அந்த ஒரு பிரச்சனையாக இருக்கும். இப்போ அந்த குழந்தைக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் சரியாக இல்லை அப்படின்னா we have to monitor it. ஓகே, அப்போ என்னதுனால இல்லை, ஸோ அதை எப்படி பெட்டர் ஆக்குறது? ஸோ அந்த குழந்தை தனித்து விடப்படுது அந்த கிளாஸில், அப்போ அதை என்ன பண்ணுறது? இல்லை புல்லிங் நடக்குது. இப்போ இந்த ஊரில் இப்போ நம்ம இங்கே இருக்கிற ஸ்காட்லாந்து ஸ்கூல்ஸில் நம்ம பார்க்குறோம், அதில் வந்து ஒரு மென்டல் ஹெல்த்துக்காக இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸை கொடுக்குறாங்க. ஒரு வெல்பீயிங் ஹப்னு ஒன்று இருக்குது. உங்களுக்கு புல்லிங் நடக்குதுன்னா நீங்கள் வந்து ஒரு மென்ஷன் பண்ணி நீங்கள் சொல்லலாம், இந்த மாதிரி புல்லிங் இருக்குன்னு பேர் மென்ஷன் பண்ணாமல் கூட நான் எனக்கு இந்த மாதிரி நடந்துச்சு, யார் பண்ணாங்கன்னு கூட சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஊரில் இருக்குது. அதுக்காக சொல்யூஷன் நடக்காமல் இருக்கானா? கிடையாது, அது நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அதுக்கு எண்டு சொல்யூஷன் இல்லை. இப்போ நம்ம ஊர்லேயே இந்த மாதிரி நடந்துகிட்டே தான் இருக்குது. அவ்வளோ பசங்க ரொம்ப அப்யூசிவாக ரீல்ஸில் நானும் ட்ரோல்ஸ் பண்ணி எல்லாம் ஜாலியாக நடந்துட்டாங்க, முட்டாள்தனமாக பண்ணுறாங்க. அதுதான் ஸ்டைலுன்னு நினச்சிட்டு இன்றைக்கி பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த முக்கியமானது இதுதான் டைனாமிக்ஸ். அடுத்த முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, அந்த இதில் சொல்லியிருப்பாங்க, உங்கள் குழந்தை என்ன பண்ணுறான், அவன் பையன் என்ன பண்ணுறான்னு நம்ம பார்க்கணுன்றதான் அது உள்ள சொல்லியிருப்பாங்க. அப்போ நீங்கள் ஃபோனை அவங்களுக்கு இன்றைக்கி இருக்கிற மிகப்பெரிய விஷயமே ஃபோன். அப்போ ஃபோனை செக் பண்ணணுமா? அப்போ வந்து ஃபோனை செக் பண்ணால் எப்படி இப்போ பையன் மேலே குழந்தை பசங்க மேலே நம்பிக்கை இல்லையா அப்படின்னு? இல்லை, நீங்கள் அது செக் பண்ணுற வரைக்கும் நீங்கள் அது போகிறதுக்கு முன்னாடி முதல்ல யூ ஷுட் ஹாவ் அ பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் கம்யூனிகேஷன் வித் த சைல்டு. நம்ம நிறைய விஷயத்த நமக்கு அது அவ்வளோ ஒரு கம்ஃபர்டபுளாக இல்லாத விஷயத்தை வி டோன்ட் ஈவன் டிஸ்கஸ் வித் த சைல்டு. இங்கே வந்து ஸ்கூல்ஸே வந்து நிறைய விஷயத்த ஓப்பனாக டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அந்த சப்ஸ்டன்ஸை பற்றிலாம் இப்போ பேசுகிறோம் அப்படின்னா அதுக்குள்ள என்னென்ன இருக்கு அப்படின்னு இந்த பசங்களை எங்க பசங்களுக்கு லிட்டரலா தெரியும். ட்ரக்ஸ்னா என்னென்ன ட்ரக்ஸ், எப்படி அதை வந்து மார்க்கெட்ல கேட்குறாங்க, அதை எப்படி அவங்க சொல்றாங்க, மற்ற ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இதை பத்தி சொன்னாங்கன்னா நீ எப்படி உனக்கு என்ன தோணணும், அப்போ எப்படி நீ ப்ரொடெக்ஷனுக்கு போகணும் அப்படின்றதையும் சொல்லி கொடுக்க தான் செய்யறாங்க. ஈவன் செக்ஸ் எஜுகேஷனை பற்றியும் பேசிக்ஸ் எல்லாமே சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ தட் த சைல்ட் ஷுட் பி ப்ரொடெக்டட். அதுதான் இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். பட் நம்ம ஊரில் இந்த அந்த டேபு அதாவது ஓரளவுக்கு மாறிடுச்சு, பட் ஸ்டில் அந்த டேபு இருக்குது, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. பேரண்ட்ஸ் பேசிக்கிறது இல்லை.
அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்தால் அந்த சாப்டர் வந்தால் ஸ்கிப் பண்ணி போகிறதும் சரி, பேரண்ட்ஸு டீச்சருமே இன்னும் கொஞ்சம் மேபி ஒரு முன்னாடி இருந்தது வந்து ஒரு 90-10 இருந்தது, இப்போ ஒரு 60-40 வேணால் மாறி இருக்குன்னு இல்லை சொல்லலாம். அதுலேயுமே வந்து இப்போ பெண்களுக்கான பீரியட்ஸை பற்றி இப்போ ஓரளவுக்கு பெட்டராக பேசுகிறதுக்கோ ஓப்பனாக டிஸ்கஸ் பண்ணுறதுக்கோ ஓரளவுக்கு வருது. பெண்களோட பீரியட்ஸாக இருக்கட்டும், பெண்களுக்கு வந்து அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதுக்கப்புறம் ஈவன் மெனோபாஸ் பற்றியும் இப்போ ஓரளவுக்கான ஒரு விழிப்புணர்வு வந்துட்டே இருக்குது. ஆனால் ஒரு ஒரு ஆண் குழந்தை ஒரு அந்த அட்லசன்ட் ஏஜில் அவனுக்கு நடக்கக்கூடிய சேஞ்சஸை பற்றி எத்தனை அப்பாக்கள் பேசுகிறாங்க? ஏன்னா அம்மாக்கள் பேசுறது ஓரளவுக்கு தான் பேச முடியுது. அப்பாக்கள் அட்லீஸ்ட் பேசுகிறாங்களா தன்னோட பையன்கிட்ட? இல்லைப்பா இதெல்லாம் இப்படி தான் இருக்கும், இந்த ஏஜில் இப்படி தான் வரும், உனக்கு வந்து சில நேரத்தில் நைட்டில் நீ தூங்குறப்ப கூட உன் பேண்ட்ஸ் வெட் ஆகலாம், இது வந்து ரொம்ப ரொம்ப நார்மல், இட் கேன் ஹேப்பன் டு எனி பாய் இந்த ஏஜில். சரி, அதே மாதிரி உனக்கு வந்து குரல் மாறிட்டு வரும், கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்சஸ் வரும், ஃபேஸ் வந்து ஒரு மாதிரி மாறும், அதுக்கப்புறம் உனக்கு வந்து தாடியெல்லாம் முளைக்க ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ அது வந்து நீ ஷேவ் பண்ணணுமா வேணாமா, அது எப்படி ஷேவ் பண்ணணும், ஸோ இட்ஸ் ஆல் பேசிக் திங்ஸ். சி ஓவராலாக இது சம்மரை, இது கடைசியாக எண்டு பாயிண்ட் என்னன்னா, அடலசன்ட்ல வந்து எல்லா பேரண்ட்ஸுமே வந்து நான் தன்னோட குழந்தை வந்து எப்பவுமே குழந்தையாக தான் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. பட் ஆனால் அவங்க வந்து அந்த குழந்தைங்கள்லாம் ஒரு பாயிண்டில் அடல்ட் ஆகிட்டு இருக்கிற அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பீரியடில் அதை அப்பா அம்மா ஏற்றுக்காமல் நம்பாமல் இருக்கிறாங்க. இல்லை நம்ம பையன் குழந்தையாக தான் இருக்கா, நம்ம பொண்ணு குழந்தை நம்ம பிள்ளை எப்பயுமே கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்ற ஒரு இதுக்கு எப்பவுமே நம்ம எல்லாருமே வச்சுருப்போம். ஸோ அதுதான் வந்து ஒரு இந்த முக்கியமான ஒரு பாயிண்ட். அதை நம்ம விட்டு கொடுக்கவும் மாட்டேங்கிறோம், அக்செப்டும் பண்ணிக்க மாட்டேங்கிறோம், இல்லை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. பிரச்சனை இருக்கு. இவால்வ் ஆல்சோ அந்த குழந்தை வந்து குழந்தையா இருக்குன்னா குழந்தையிலேருந்து அடுத்தடுத்த ஸ்டேஜஸ்க்கு மூவ் ஆன் பண்ணுறப்போ we don't grow with them and we don't allow them to grow also. அதாவது அவங்க வளர்றாங்க, பிசிக்கலா வளர்றாங்க, இன்னும் குழந்தைங்களாவே நம்ம ட்ரீட் பண்றப்போ மென்டலாவும் வளர்றதுக்கு நம்ம உதவி செய்யணும். அதாவது ஒரு இண்டிபெண்டன்ட் இதையும் கொடுக்கணும், அதே சமயத்துல ஒரு ப்ரொடெக்ட் பண்ணவும் செய்யணும். ஓவர் ப்ரொடெக்ஷனும் அதுங்க வளர்ச்சியை வந்து ஸ்டாப் பண்ண போகுது, ஓவர் இண்டிபெண்டன்ஸும் அவங்கள வந்து தப்பாக தான் கொண்டு போக போகுது. ஸோ there should be a border. லைக் நீ என்னவா இருந்தாலும் ஓகே, நீ அதுக்காக ஓவர், அதாவது பேரண்ட்ஸ் ஃப்ரெண்டாக மாறணுமானா கண்டிப்பாக இல்லைன்னு சொல்லுவேன். we can never become a ஃப்ரெண்டுன்னு நான் சொல்ல மாட்டேன். பேரண்ட்ஸ் தான், பட் அட் த சேம் டைம் லைக் யூ ஷுட் பி ஓப்பன் இனஃப். லைக் ஏன்னா உன் குழந்தைங்க நம்ம கிட்ட வந்து பேசுறதுக்கு ஒரு 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 ஐடியா கேட்கறதுக்கோ இல்லைனா ஒரு பிரச்சனைனா நம்ம கிட்ட வந்து பேசுறதுக்கு அந்த கேப்பை கொடுக்கணும். ஃப்ரெண்ட்லியாக மாறுறேன்னு சொல்லிட்டு எதை வேணா பேசுறதுன்னு இல்லை. அஃப்கோர்ஸ் அந்த பசங்கள்கிட்ட அவங்களோட இமோஷன்ஸை பற்றி பேசுகிறதா இருக்கட்டும், இந்த அடலசென்ட்டில் என்னெல்லாம் சேஞ்சஸ் வருது, ஒரு பையனை பார்க்குறாங்க இல்லை ஒரு பொண்ணை பார்க்குறாங்க, அதை பற்றி அந்த குழந்தை தைரியமாக வந்து பேசுறதுக்கான ஒரு இடத்தையும் கொடுக்கணும். அது லவ் பண்ணணுமா அப்படின்லாம் எல்லாருமே அந்த 15 வயசுல 16 வயசுல ஒரு சேஞ்ச் வரதான் செய்யுது. அதனால அந்த அவங்களையே லவ் பண்ணி கடைசி வரைக்கும் கல்யாணம் பண்ண போறாங்கன்னா அது இன்னும் நம்ம பேரண்ட்ஸ்ல ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டாங்க, இதெல்லாம் நடக்காது, அந்த குழந்தைக்கும் அதை புரிஞ்சிக்க வைக்கிறதுக்கான அவசியமும் இருக்குது. இதில் இன்னொன்று பார்க்க முடிஞ்சது, இதில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அதில் அந்த பையன் நடிச்சிருப்பாரு. அதில் கடைசியாக வந்து ஒரு பவர் டைனாமிக்ஸ் நடக்கும். அந்த தெரபிஸ்ட் கிட்ட வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருப்பாங்க. லிட்ரலாக அந்த தெரபிஸ்ட் ஒரு ஸ்டேஜ் ஒரு இடத்துல மிரட்டி இருப்பான். அது அந்த தெரபிஸ்டே ஒரு நிமிஷம் ஷீல் பி ஸோ ஷாக். இது நடந்துக்கிட்டு இருக்குது, நம்ம ஊர்லேயும் நடந்துக்கிட்டு இருக்கு. அதாவது ஏதாவது அந்த பவர் டைனாமிக்ஸ் வந்து என்னன்னா டீச்சர்ஸ் கிட்ட, எஸ்பெஷலி இந்த விமன் டீச்சர்ஸ் கிட்ட இந்த பசங்க அந்த பவர் டைனாமிக்ஸை யூஸ் பண்ண தான் செய்கிறாங்க. இந்த ஊர்லேயும் சில நேரத்தில் அது நடக்க தான் செய்யுது. ஸோ இன்ஃபேக்ட் லைக் நம்ம ஊர் மாதிரி தான் இந்த ஊர்லேயும் விமன் டீச்சர்ஸ் ஆர் லைக் இந்த மாதிரி ஒரு ப்ரெஷரில் சில பேர் ரிசைன் பண்ணிட்டு தான் போக தான் செய்கிறாங்க. ஏன்னா இந்த பிஹேவியரல் ஆஸ்பெக்ட்ஸ் இங்கே கொஞ்சம் இந்த மாதிரி சில குழந்தைங்கனால அதுதான். ஆனால் முன்னாடி இந்த அளவுக்கு இருந்துச்சானா இல்லை, அப்போ வந்து பனிஷ்மெண்ட்டும் ஸ்ட்ரிக்ட்டும் பயம் ஜாஸ்தியாக இருந்துச்சு, அதனால அது நடக்காமல் இருந்திருக்கு. நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். அப்போ வந்து பெரம்பெடுத்து அடிக்கிறது அப்படின்னா இப்போ எல்லாரும் சொல்கிறாங்க அதெல்லாம் அடிக்கக்கூடாது அப்படின்னு நீ சொல்லுவேன். பட் அந்த ஒரு பயம், அடிச்சு மேம் பிச்சிருவாங்க, மிஸ் அடித்து உரிச்சிருவாங்க, சார் அடித்து பிரிச்சிருவார் அப்படின்ற ஒரு பயம் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறதுனால அந்த தப்பை வந்து அந்த ஒரு லிமிட்டேஷன்ஸுக்குள்ளே நம்ம ஜென்ரேஷன்லாம் பண்ணதுனால ஓரளவுக்கு அதை கடந்து வந்துட்டோம். ஆனால் இப்போ இருக்கிறவங்க வந்து பண்ண முடியாமல் அந்த பயத்தை நம்ம என்ன அப்போ காமிக்கலைன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பயத்தினால நம்ம பல முடிவுகள் எடுக்காமல் இருப்போம். நம்மளோட முடிவுகளை நம்ம எத்தனை முடிவுகளை எடுத்திருப்போம். we want to try something, we want to do something னா நம்ம அந்த பயத்தினால பேரண்ட்ஸ் வந்து அடிச்சுவாங்க. அது மேக்ஸிமம் சேஃப் தான பண்ணிருக்கு அந்த ஜெனரேஷன். இல்ல ஆனா அந்த பயத்தையும் சரி அந்த முடிவுகள் எடுக்க முடியாம நிறைய நேரத்துல நம்மள வந்து கட்டுப்படுத்தி வச்சிருந்திருக்காங்க நிறைய டிசிஷன்ஸ்.
only our parents would have taken lot of decisions like நம்மளோட படிப்பு சார்ந்த விஷயங்களா இருக்கட்டும் இல்லை போடுற ட்ரெஸ்லேருந்து எல்லாத்துலேயுமே ரொம்ப பெரிய கண்ட்ரோல் இருக்க என்ன ஆச்சு அப்போ எடுக்கலை. ஆனால் நம்மளோட பசங்களுக்கு அந்த இதை கொடுக்குறோமானா பெரிய கொஷின் மார்க். we try to make the same decisions for them. we don't allow them to do it because அது படிப்பு சார்ந்த விஷயமா இருந்தாலும் சரி. ஏன்னா எனக்கு தெரியும், ஏன்னா அது நம்ம சொல்லிட்டு இருக்கோம் எனக்கு தெரியும்னு. நிறைய நேரத்தில் அது எனக்கு தெரியுன்றதை தாண்டி என்னால் என் வாழ்க்கையை வாழ முடியலை, அந்த அப்போ என்னால் எடுக்க முடியல டிசிஷன்ஸை. ஓகே, அப்போ ஐ ஹாவ் அ கண்ட்ரோல் நவ். ஸோ அந்த பவர் வந்து நம்ம இந்த இடத்துல வந்து டாமினேட் பண்ணி எடுத்துக்க பார்க்குறோம். இதே தான் குழந்தையும் ட்ரை பண்ணுது. எப்படின்னா ஒன்று அப்பா அம்மா யாராவது ஒருத்தவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக மிரட்டி அடித்து இல்லை அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் அந்த குழந்தை அதை பார்த்து அதே பவர் இதை வந்து கொண்டு போய் மற்ற இடத்துல காமிக்குது. நான் பெரிய ஆள், நான் வந்து இப்படி தான் பிஹேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் காப்பி கேட் மாதிரி. இல்லை அப்படின்னா ஒரு அத்தாரிட்டி ஃபிகர், அதாவது அப்பா அம்மாவாக இருக்கலாம், டீச்சராக இருக்கலாம், அவங்க மேலே ஒரு வெறுப்பு அங்கே வந்து காமிக்க முடியாத ஒரு விஷயத்த எங்கே ஒரு இடத்துல ஒரு அமைதியாக ஒரு வீக்காக எடுக்கிற இடத்துல நான் வந்து பத்தியா நான் வந்து பெரிய ஆள். அண்ட் இந்த ஏஜில் அந்த ஐடென்டிட்டி க்ரைசிஸும் இந்த அடலசன்ட் ஏஜில் தான் இருக்குன்றனால நிறைய நேரத்தில் நான் யாருன்னு டிஃபைன் பண்ணிக்கணும்னு நினைக்கிறதுனால நிறைய நேரத்தில் தே ட்ரை டு டூ ஆல் தீஸ் திங்ஸ். அந்த கூட்டத்தில் நான் தனியாக தெரியணுன்றது ஒரு பெரிய பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது. ஸோ இந்த நமக்கு தெரியும் இந்த வயசில் தான் அது காது நாலு இடத்துல குத்துறது, மூக்கை குத்துறது, டாட்டூ போடுறது, கலர் அடிக்கிறது, முடியை வந்து வித்தியாசமாக வச்சுக்கிறது. இந்த ஊரில் வந்து நீ முடிய என்ன வேணால் பண்ணிட்டு ஸ்கூலுக்கு வந்தால் போதும் அப்படின்னு விட்டுடுறாங்க. ஸோ நீங்கள் தோடு போட்டு போகிறீங்களா, நான் இப்போ இந்த இயரிங் போட்டிருக்கேன் அப்படின்னா இதை நாளைக்கு இனியா பசங்க ஸ்கூலுக்கு போட்டு போகிறாங்கனாலும் தே வில் நாட் சே எனிதிங். நம்ம ஊரில் வாய்ப்பே கிடையாது. ஸோ அவங்களுக்கு எந்த இடத்துலலாம் ஃப்ரீடம் இருக்கோ, இந்த சாய்ஸ் மேக் பண்ண முடியுதோ, தே ஆர் லெஃப்ட் ஃபார் தட். லைக் யூ கேன் ஜஸ்ட் டேக் யுவர் ஓன் டிசிஷன்ஸ். ஒரு தோடு போடுறதுனாலையோ, ஒரு ஐலைனர் போடுறதுனாலையோ, ஒரு ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி போடுறதோ, தே ஆர் கிவன் தட் ஃப்ரீடம். லைக் யூ கேன் சூஸ் யுவர் ஓன் திங் அப்படின்றது. ஆனால் சில இதை இன்னொருத்தரை ஹார்ம் பண்ணுதுன்றப்போ அதில் கண்டிப்பாக ஸ்ட்ரிக்ட்னஸ் வரதான் செய்யுது. நம்ம இதில் எல்லாத்துலேயுமே அடக்கி வச்சுட்டே வர்றோம் நம்ம. ஸோ அந்த குழந்தைங்க எப்படா உடச்சிட்டு போகலாம், ஸோ எங்கே போய் தள்ளி போயாவது நம்ம வந்து அந்த ஃப்ரீடத்தை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி ஆகணும், இல்லை அதை போய் வேறு யார் நிலையாக திரிக்கணும் அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ திஸ் பிகம்ஸ் அ ப்ராப்ளம். அது ஸோ எண்டா இப்போ இந்த ஒரு அடலசன்ட் பசங்க இருக்காங்க அப்படின்னா மேபி நீங்கள் அடலசன்ஸ் பார்த்துருப்பீங்க. எண்டா ஆஸ் ஒரு சைக்காலஜிஸ்ட்டாக சிம்பிளாக சொல்லணும்னா என்ன பண்ணும், அடலசன்ட் இருக்கிற பசங்க இருந்தாங்கன்னா எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும். எப்படி தான் மேடம் ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு கேட்பாங்க. கண்டிப்பாக அது வந்து இட்ஸ் அ ட்ரிக்கி ஒன் தான். ஏன்னா நம்மளே இப்போ தான் பேரண்ட்ஸாக இருக்கிறோம். அதாவது நம்ம பேரண்ட்ஸாக, ஏன்னா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம பேரண்ட்டாகவே மாறுறோம். குழந்தைய வந்து எடுத்து வளர்க்குறவங்களா இருக்கட்டும், இல்லை குழந்தை பெற்றிருக்கோம் அப்படின்னா அப்போ தான் நம்ம பேரண்ட்டாகவே மாறுறோம். ஸோ அண்ட் நம்மளுமே எங்கேருந்து கற்றுக்குறோம், நம்மளோட அப்பா அம்மா தான் ஒரு ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிளாக இருப்பாங்க. இல்லை டிவியில் இருக்கிறது, இல்லை பேரண்டிங் எக்ஸ்பர்ட்ஸ் அப்படின்ற பேரில் நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் கேட்டுட்டு தான் நம்ம பேரண்டிங் பண்ண பார்க்குறோம். மொதல் விஷயம், அந்த குழந்தைகிட்ட ஒரு ஓப்பன் கம்யூனிகேஷன் இருக்கணும். நம்ம குழந்தை எதை வேணாலும் நம்ம கிட்ட வந்து சொல்கிறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மை கொடுத்தாகணுன்றது தான். நமக்கு கோபம் வரலாம், எல்லாமே வரலாம், அவங்க பண்ணுறது எல்லாமே சரின்னு நான் சொல்லவே இல்லை, அதை அப்படியே அக்செப்ட் பண்ணணும்னு நான் சொல்லவே மாட்டேன். குழந்தை தப்பு பண்ணுதுன்னா அதை தப்புன்னு சொல்கிறதுக்கு முதல்ல ரெடியாக இருக்கும். நம்ம நிறைய நேரத்தில் சில பேரண்ட்ஸ் வந்து அந்த இதை விட்டுடுறாங்க. குழந்தைகிட்ட என் குழந்தை வந்து ஹர்ட் ஆயிருமோ, என் குழந்தை வந்து நான் என் குழந்தைய எப்படி திட்டிடுவேன் அப்படின்னு ஒரு எக்ஸ்ட்ரீம் போகிறவங்க இருக்கிறாங்க. எது தப்பே பண்ணாலும் அதை மூடி மறைக்கிற பேரண்ட்ஸ் நிறைய பேர் இருக்க தான் செய்கிறாங்க. ஸோ அந்த குழந்தை தப்பு பண்ணியிருக்குன்னா எஸ் இது தப்பு தான், இந்த தப்பை நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன், இந்த பிஹேவியரை நான் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேன். ஸோ குழந்தை வேற பிஹேவியர் வேறன்னு நம்மளால் பிரித்து பார்க்க முடிஞ்சதுன்னா எனக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அண்ட் அவங்களோட இமோஷன்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண கற்றுக் கொடுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். நம்ம இமோஷன்ஸ்னால் நம்ம வந்து அழறாங்கன்னா ஓகே, என்ன பையன் இப்படி அழுதுட்டுருக்குற, பையனா இப்படி அழுகலாமா அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும். பொம்பளை பிள்ளை வந்து கொஞ்சம் போல்டாக, பொம்பளை பிள்ளை போய் என்ன இப்படிலாம் இருக்கிற அப்படின்றத விட இமோஷன்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது. இட்ஸ் ஓகே, யூ எக்ஸ்ப்ரெஸ் யுவர் இமோஷன்ஸ். என்ன மாதிரி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறீங்க, உனக்கு கோபமாக இருக்கா, இல்லை பொறாமப்படுறியா, இல்லைனா வருத்தப்படுறியா, இல்லைனா டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆத்திரமாக இருக்கா, இல்லைனா ஏதாவது ரொம்ப கோவப்பட்டு அவங்க ஏதாவது பண்ணுறாங்கன்னா அப்போ போய் டிஸ்டர்ப் பண்ணாமல் அதுக்கப்புறம் கூப்பிட்டு வச்சு என்ன பிரச்சனை, உனக்கு என்னவாக இருந்தாலும் நாங்கள் இருக்கோம் சப்போர்ட் பண்ணுறதுக்கு, பட் இந்த பிஹேவியர் இஸ் நாட் ரைட். ஸோ அந்த குழந்தைக்கு இந்த பிஹேவியர் சரியில்லைன்றதை நம்ம கட்டாயம் சொல்ல வேண்டியது இருக்குது. அதே சமயத்தில் உன்னைய நான் வெறுக்கலை,
நீ எனக்கு எப்பயுமே முக்கியம்தான், ஆனால் இந்த பிஹேவியரை என்னால் ஒத்துக்க முடியாது அப்படின்றத பிரித்து பார்க்குறது மாதிரி அந்த பிள்ளைங்க கிட்ட பேச முடிஞ்சதுன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். அந்த குழந்தையோட பிஹேவியரே நமக்கு பிடிக்கலன்றதுனா நம்ம வந்து அதுக்கு மேலே அடிக்கிறதோ கத்துறதோ சண்டை போடுறதோ இருந்துச்சுன்னா இட் வில் அகெயின் லேர்ன் த சேம் திங் ஃப்ரம் அஸ். நம்மள மாதிரியே திருப்பி அதுவும் பிஹேவ் பண்ண நம்மளை விட கத்த பார்க்கும், நம்மளை விட ஆர்கியூ பண்ண பார்க்கும். அண்ட் ஒரு குழந்தை டாக் பேக் பண்ணுது, அதாவது நம்ம ஒரு விஷயம் சொல்கிறோன்னா அடலசென்ட்டில் நிறைய பேர் திருப்பி ரிப்ளை பண்ண தான் செய்வாங்க. இது சரியில்லை, நீங்கள் பேசுகிறது, நீங்கள் எப்படி இதை பேசுனீங்க அப்படின்னு நம்ம குழந்தை பேசுதுன்னா அது என்ன சரியில்லைன்னு சொல்லு. அதாவது பேசிடவே கூடாது. ஒரு குழந்தை நம்ம கிட்ட நம்ம ஒன்று சொன்னோம்னா அப்படியே எதிர்த்து பேசிடக்கூடாது. இல்லைன்னா திருப்பி எப்படி நீ பேச முடியும், அப்பா அம்மான மரியாதை இல்லையான்னு நம்மக்கிட்டையாவது எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும் குழந்தை. ஏன்னா ஸ்கூலில் போனாலும் நம்ம பேச விடுறது கிடையாது, நீ கேள்வி கேட்க விடுறது கிடையாது, எக்ஸ்ப்ரெஸ் பண்ண விடுறது கிடையாது. வீட்லேயும் பண்ணலைன்னா அப்போ எங்கே பண்ணும், எங்கெல்லாம் பண்ண முடியும்னு பார்த்து அந்த இடத்துல போய் யார்கிட்ட பண்ணணுமோ பண்ணும். அது ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், அங்கே போய் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதா இருக்கட்டும், தன்னோட இதை அங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணும். we will lose them அப்புறம். ஸோ லெட் ஹவுஸ் பி ஹவுஸ்ன்றதை விட ஹோமாக இருக்கட்டும். லைக் அது இந்த மாதிரி பேசுகிறதுக்கான இடமா இருந்தால் பெட்டராக இருக்கும். ஓகே, இது ஓரளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிஸ்கஷனாக இருந்திருக்கும். உங்களுடைய கேள்விகளுக்கு மேபி விடை கிடைச்சிருக்கலாம், கிடைக்காம போகலாம். போய் தேடுங்க, இன்டர்பிரேட் பண்ணுங்கள் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அடுத்தது என்ன பண்ணலாம், என்ன விஷயங்களில் டிஸ்கஸ் பண்ணலாம் டாப்பிக்கை அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள், எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆமாம், உங்களோட கொஷின்ஸையுமே நீங்கள் தாராளமாக அந்த கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அண்ட் அந்த கொஷின்ஸ்க்கு முடிஞ்ச அளவுக்கு ஆன்சர் பண்ணுறோம். அண்ட் வேறு என்ன பற்றி பேசலான்னு நீங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் மென்ஷன் பண்ணிங்கன்னா தென் we can still have a discussion. Hope it will be interesting. Thank you very much. Thank you.